அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவினிடத்தில் எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி இன்று அதை புரட்டி தள்ளி போட்டேன் என்றார். இஸ்ரவேலின் கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உறங்காமல் பாதுகாக்கிறவர், உன்னிலே என்னிலே எப்பொழுதும் குடியிருக்கிறவர், நாம் எங்கிருந்தாலும் நம்மோடு நடக்கின்றவர், நாம் துன்பப்படும் போது நம்மோடு துன்பப்படுகிறவர், நாம் துயரத்தை அனுபவிக்கும் போது நம்முடைய துயரங்களிலே பங்கெடுக்கிறவர். அப்படிப்பட்ட இஸ்ரவேலின் கடவுள் பாவத்தோடும் கஷ்டத்தோடும் மனம் மாறாதவர்களாக வாழ்ந்தபோதும் கூட அவர்களுக்கு விருத்த சேதனம் என்ற ஒரு பாவம் மன்னிப்பாகிய மீட்பையும் பரிசுத்தம் என்ற ஒரு வாழ்க்கையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். அந்த வாக்குறுதி தான் இன்றைக்கு நாம் கேட்ட இந்த திருவசனம். எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடி. இன்றைக்கு என் மேல் எவ்வளவு நிந்தைகளை இந்த உலகம் சுமத்துகிறது, என்னுடைய உறவினர் சுமத்துகிறார்கள், நான் பணிபுரிகிற நிறுவனம் சுமத்துகிறது. ஒரு இனத்தை மட்டுமே மையப்படுத்தி செயல்படுகிற இந்த நிறுவனம் எப்படி ஒரு நிலைவாழ்வை எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியும்? ஒரு இனத்தை மட்டுமே மையப்படுத்தி நாங்கள் மட்டுமே இந்த நிறுவனத்தின் தலைமை, நாங்கள் மட்டுமே இந்த நிறுவனத்தினுடைய ஆளுமை, நாங்கள் மட்டுமே இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள், நாங்கள் மட்டுமே இந்த நிறுவனத்தினுடைய பங்காளிகள் என்றெல்லாம் சொல்லுகிற இந்த நிலையிலே எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அவமானம், நிந்தை சந்திக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதுவெல்லாம் எகிப்தினுடைய நிந்தை. அந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி உங்களை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு சமத்துவ நீதியை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கடந்த மே 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம். அதை கொண்டாடுவதற்காக மோட்டார் வாகனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஹென்றி ஃபோர்ட் அவர் என்ன செய்கிறார்? ஒரு அழைப்பு விடுக்கிறார். மே தின நூற்றாண்டு விழா கொண்டாட விழா எடுக்கிறோம். 19ஆம் தேதி நூற்றாண்டிலே தொழிலாளருக்கான அந்த விழாவிலே நாம் மறக்கக்கூடாது என்று சொல்லி இன்று உலக அளவில் கொண்டாடப்படுகிற அந்த உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் தினமாகவும் உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும் நாளாகவும் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதே பழமொழியைத்தான் இப்படியும் புரிந்து கொள்ளலாம். நம் உழைப்பின் வியர்வை துணியால் நிலத்திற்கு உப்பு இடுகிறது. உழைப்பாளிகளை நினை, அவர்களை என்றும் மறக்காதே. ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை அங்கே வைக்கும்பொழுது உழைப்புக்காக வைத்தார். இன்றைக்கு அவர்கள் அந்த உழைப்பிலே அவர்கள் சோம்பேறியாக இருந்த காரணத்தினால் நிலத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அந்த நிந்தைக்குள்ளாக அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிந்தையோடு இன்றைக்கு துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னில் இருக்கிற நிந்தையை புரட்டி போடுவேன். இங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொன்ன அந்த வார்த்தை போல எகிப்தின் நிந்தையை உன்னிலிருந்து நான் புரட்டி தள்ளி போட்டேன் என்றார். அதனால் இந்த ஸ்தலம் இதுநாள் வரைக்கும் கில்கால் என்றால் அது புரட்டி போடப்பட்ட கல். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய நிந்தைகள் இந்த உலகமெங்கும் நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொக்கரித்த மக்களுக்கு அந்த அடைக்கப்பட்ட கல் புரட்டி தள்ளப்பட்டு உயிர்த்தெழுந்த ஒளியின் மனிதனாக இந்த உலகத்தில் அவர் உயிரோடு எழுந்து, பயம் கொள்ளாதீர்கள், நான் தான் சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன். உங்களுடைய அவமானம், நிந்தை, படுதோல்வி அனைத்துக்கும் இன்றோடு ஒரு முடிவு உண்டு.
ஒரு விடுதலை நாளை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையின் நாளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விடுதலை நாளை இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம சுமத்தப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள் அனைத்தையும் புரட்டி போட்ட இறைமகனை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது அளவற்ற அன்பை வைத்து இன்றைக்கும் எங்களை உம்முடைய ஜீவ இடத்திலே, பரதேசியிலே, மன்னிப்பு கொடுக்கிற இடத்திலே, மகிழ்ச்சி உள்ள இடத்திலே எங்களை உண்டாக்கி ஆண்டவரை அழைத்து கொள்ள சித்தமாக இருக்கிறீர். இந்த நாளிலும் பல்வேறு விதமான கஷ்டங்களில், பிரச்சனைகளில், வியாதியோடு வேதனைப்படுகிற, பொருளாதார கஷ்டங்களோடு வேதனைப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தினரும் உம்முடைய ஆண்டவரை அவருடைய நிந்தையை, அந்த பொருளாதார குறை என்ற நிந்தையை புரட்டி தள்ளி போட்டு, கடன் என்ற நிந்தையை புரட்டி தள்ளி போட்டு அந்த குடும்பங்களில் ஆசிகளை ஆண்டவரை ஐஸ்வர்யங்களை பெருக பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நித்திய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.